இன்னைக்கு நம்ம குடும்பத்துல நம்மளுக்கு கிடைத்திருக்கிற தேவனோடு இருக்கிற உறவு, ஜெப ஆவி, அபிஷேகம், வெளிப்பாடு, தேவ அன்பு, தேவ பிரசன்னத்தை உணர்கிற அந்த அனுபவம் நம்ம குடும்பத்துல இருக்கிற அநேகருக்கு என்ன செய்யப்படல, கொடுக்கப்படல. அவங்களுக்கு அது கிடைக்கல. ஆனா நமக்கு அது கிடைச்சிருக்குன்னா நம்ம பரிசுத்தமா வாழ்கிறதுனாலயோ அல்லது நம்ம தேவனை தேடுகிறதுனாலயோ அல்ல, அவர் நம்ம மேல மிகுந்த தயவு உள்ளவராய், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், நம்மளிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே பாவத்துல சாபத்துல மரித்திருந்த நம்மளை உயிர்ப்பித்து நம்மளை ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் வாழும்படி நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. 9வது வசனம் எபேசியர் 2:9 சொல்லப்பட்டு இருக்குது, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. இது நான் இதை செஞ்சதுனாலதான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ஆண்டவரை தேடினதுனாலதான் எனக்கு ரட்சிப்பு கிடைச்சது, நான் ஆண்டவருக்கு இதை செய்ததுனாலதான் ஆண்டவர் எனக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்தாருன்னு ஒருவரும் சொல்ல வாய்ப்பே இல்லை. இயேசு கிறிஸ்துனுடைய அன்பினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் தயவினாலே மாத்திரமே நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டு. அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்ததுனாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு சத்தியத்தை கேட்டும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் தான் நம்மளுடைய பாவத்துக்காக மரித்தார் என்று விசுவாசிக்க முடியாம தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ முடியாம எத்தனை பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேரு மனதுக்குள்ள போராட்டம், குடும்பத்துல போராட்டம், சமுதாயத்துல போராட்டம். ஆனா நமக்கோ அத்தனை போராட்டத்தையும் தாண்டி அவர்தான் இரட்சகர், அவர்தான் மீட்பர், அவர்தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு அவரை விசுவாசிக்கவும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் நாம் வாழவும், அவரை அறிக்கை பண்ணவும், அவரை நோக்கி ஜெபிக்கவும், அவரை துதிக்கவும், மகிமைப்படுத்தவும் நமக்கு வாசல்கள் திறக்கப்பட்டிருக்குன்னா நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமென். இது நம்மளுடைய பலத்தினால் வந்ததல்ல, அவருடைய கிருபையினாலே வந்தது. அப்ப மேன்மை பாராட்ட யாருக்குமே ஒருமை கிடையாது. இன்னைக்கு ஊழியம் செய்கிறோம் அப்படின்னா அவருடைய கிருபையினால ஊழியம் நடக்குது. இன்னைக்கு 4 பேருக்கு சத்தியத்தை பேசணும் அப்படின்னா இது திறமையில இருந்து பேச முடியாது, அறிவுல இருந்தும் பேச முடியாது. கர்த்தருடைய கிருபையினால பேசினால் அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள ஜீவனாய் வெளிப்படும். அப்ப நான் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்யறேன்னு ஒருவரும் மேன்மை பாராட்ட முடியாது. தேவனுடைய கிருபையினால அவருடைய உன்னதமான ஊழியத்தை செய்ய என்னை பலப்படுத்தி இருக்கிறார். நம்மை தாழ்த்தும் பொழுதுதான் தேவன் நம்மளை உயர்த்துவார். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நீங்களா ரட்சிக்கப்படல அப்படி நம்ம பெருமை பாராட்ட முடியாது. நமக்கு அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் கிடைச்சதுனால நம்ம இந்த 2025 ரட்சிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். மற்றவர்களுக்கும் இன்னும் அந்த ஈவு அருளப்படல அப்படிங்கிறதுக்காக அவங்கள நம் குற்றப்படுத்தவும் நம்மளை மேன்மைப்படுத்தவும் அங்கேயும் இடம் இல்லை. அது கர்த்தருடைய கிருபையினால நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. ஏன் இந்த உலகத்துல எத்தனையோ படிப்பாளிகள், பட்டதாரிகள், ஞானிகள், உயர் அதிகாரிகள், பணக்காரர்களுக்கு கிடைக்காத இந்த ரட்சிப்பு, தெரிந்து கொள்ளுதல், அழைப்பு நமக்கு கிடைச்சிருக்குன்னா அந்த 10வது வசனத்தை பாருங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையால் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நற்கிரிகைகளை செய்கிறதற்கு தான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம் ரட்சி